ஸோ இப்போ ஆர்கிடெக்சர் இந்த டோபாலஜி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், அதாவது இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா சென்டர் எடுத்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் இருக்கும், ஃபயர்வால் இருக்கும், அண்ட் சுவிட்சஸ் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த டிவைசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 3 ஆர்கிடெக்சர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷனாக பிரிப்பாங்க. அது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பிளேன், கண்ட்ரோல் பிளேன் அண்ட் டேட்டா பிளேன். இது ரவுட்டருக்கும் அப்ளிகபிள் ஆகும், சுவிட்சுக்கும் அப்ளிகபிள் ஆகும். சரியா? ஈவன் ஃபயர்வாலாக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஃபயர்வால் அதுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் அப்ளிகபிள் ஆகும். அப்போது எனக்கு நெட்வொர்க்கிங்கில் ஃபிசிக்கலாக இருக்க எந்த டிவைஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னு சொல்லும்போது அவங்க 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க: மேனேஜ்மெண்ட் பிளேன், கண்ட்ரோல் பிளேன் அண்ட் டேட்டா பிளேன். ஓகே, இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் பிளேன்னா என்ன, கண்ட்ரோல் பிளேன்னா என்ன அண்ட் டேட்டா பிளேன்னா என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ டயக்ராம் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதே சேம் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் வரும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் நெட்வொர்க்கிங்கில் இந்த மேனேஜ்மெண்ட் பிளேன், கண்ட்ரோல் பிளேன், டேட்டா பிளேன் எங்கே ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் இது அப்படியே வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் போகும்போது மேனேஜ்மெண்ட் பிளேனில் என்ன இருக்குது, கண்ட்ரோல் பிளேனில் என்ன இருக்குது, டேட்டா பிளேனில் என்ன இருக்குது அப்படின்றத அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டிஃபைனோட நெட்வொர்க்கிங்கோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் நெட்வொர்க்கிங் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படின்றது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் டயக்ராம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 1லேருந்து ஒரு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் அனுப்புகிறாரு. சரியா? இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 3 ரவுட்டர் இருக்குது. இது தாண்டி தான் என்ன ஆகுது, அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிசி 2ல இருக்க யூசரை ரீச் பண்ணணும். இப்போது இந்த செட்டப்பில் இந்த மேனேஜ்மெண்ட் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த மேனேஜ்மெண்ட் பிளேன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து என்னோட நெட்வொர்க் டிவைசிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ், ரவுட்டர்ஸ், ஃபயர்வால்ஸ் இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் டிவைசஸ் ஃபிசிக்கலில் இருக்கும் இல்லையா? அந்த டிவைசஸ் எல்லாம் நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஏதர் ஒரு வெப் யூஆர்எல் இருக்கணும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா டிவைசஸ்லையும் வெப் யூஆர்எல் இருக்குது. பட் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்எஸ்ஹெச் தான் ஒரே ஒரே ஆப்ஷன். அப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த ஸ்விட்சு, ரவுட்டர்ஸ்லாம் நான் வந்து ஒரு கன்சோல் எடுத்து அதை மேனேஜ் பண்ணுறேன் இல்லையா? அது எஸ்எஸ்ஹெச்சாக இருக்கலாம், வெப் யூஆர்எலாக இருக்கலாம், இல்லை ஏபிஐயாக இருக்கலாம். ஸோ அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பிளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் பிளேன் நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கண்ட்ரோல் பிளேன் அப்படின்னா இப்போ நான் மேனேஜ்மெண்ட் பிளேன் வழியாக நான் எடுத்துட்டேன், என்னோட நெட்வொர்க் டிவைஸை நான் எடுத்துட்டேன், அதாவது ஆக்சஸ் பண்ணிட்டேன். இப்போது அந்த நெட்வொர்க் டிவைஸை நான் கான்ஃபிகர் பண்ணாதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்ட் பண்ண முடியும். அப்போ கான்ஃபிகர் பண்ணுன்னு சொல்கிறப்போ அதில் VLAN கிரியேட் பண்ணுறது, அதில் ரவுட்டிங் கிரியேட் பண்ணுறது, ஐபி கான்ஃபிகர் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த போர்ட்டில் இந்த சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கு, இல்லை இந்த சர்வர் கனெக்ட் ஆயிருக்கு, இதுக்கு வந்து இந்த ஐபி நான் அசைன் பண்ணுறேன், இதுக்கு இந்த VLAN அசைன் பண்ணுறேன், இந்த மாதிரி நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, நெட்வொர்க் ஓரியன்ட் கான்ஃபிகரேஷன், அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பிளேன். டேட்டா பிளேன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் பிசி 1லேருந்து பிசி 2க்கு வந்து ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறேன்னு வைங்க. அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ராவல் ஆகுது இல்லையா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எனக்கு இந்த ஸ்விட்சில் இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரவுட்டருக்கு வருது, இந்த ரவுட்டர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த ரவுட்டருக்கு போகுது. அப்போது இந்த பேக்கெட், இந்த ப்ரௌன் கலர் இருக்கு பாருங்க, இந்த பேக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ராவல் ஆகுது இல்லையா, இதை வந்து டேட்டா பிளேன் அப்படின்னு சொல்லி இதில் ஃபிசிக்கல் நெட்வொர்க்கிங்கில் சொல்லுவாங்க. இப்போது மேனேஜ்மெண்ட் பிளேன்னா என்ன, கண்ட்ரோல் பிளேன்னா என்ன, டேட்டா பிளேன்னா என்ன அப்படின்றது இந்த ஃபிசிக்கல் நெட்வொர்க்கிங்கில் புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிவைஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 டிவைஸ் இருக்கு இல்லையா? இதில் இந்த ரவுட்டர் எடுத்துக்கலாம். ரவுட்டர் எடுத்துட்டு இந்த ரவுட்டரில் கண்ட்ரோல் பிளேன் எங்கே வருது, டேட்டா பிளேன் எங்கே வருது அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளேன் எங்கே வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது என்னோட ரவுட்டர். இந்த ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளேன் அண்ட் டேட்டா பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா
இதில் நான் வந்து மேனேஜ்மெண்ட் பிளேன் ஏன் போடல அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் பிளேன் ரொம்ப சிம்பிள் தான். எதர் நீங்கள் எஸ்எஸ்ஹெச் ஆர் வெப் யூஆர்எல் எடுத்து அதை மேனேஜ் பண்ணுறீங்கன்னா அது மேனேஜ்மெண்ட் பிளேன். இப்போ இந்த கண்ட்ரோல் பிளேன் அண்ட் டேட்டா பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவைஸ்லேயே இருக்கும். அதாவது இது ஒர்க் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்லேருந்தே ஒர்க் ஆகும். சரியா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து என்ன சொல்றது, ரெண்டு காம்பனண்ட்டாக இருக்கும், கண்ட்ரோல் பிளேன் அண்ட் டேட்டா பிளேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது என்னோட ரவுட்டர் அப்படின்னா, இந்த ரவுட்டரில் கண்ட்ரோல் பிளேன் அப்படிங்கிறது நான் வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணக்கூடிய விஷயம். என்ன அப்படின்னா, இதில் ரவுட்டிங் டேபிள் இருக்கும், ஏஆர்பி டேபிள் இருக்கும், ஸ்டாட்டிக் ரவுட்டர் இருக்கும், டைனமிக் ரவுட், ஓஎஸ்பிஎஃப், இஏஜேஆர்பி, இந்த மாதிரி டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர் டேபிள், டோபாலஜி டேபிள், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணும். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, கண்ட்ரோல் பிளேன். இப்போ ரவுட்டர்ல எனக்கு போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, FA01, FA02 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த போர்ட்ல ஒரு ஐபி அசைன் பண்ணி அந்த ஐபி மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த போர்ட்ல இருந்து ஒரு கேபிள் வழியா இன்னொரு ரவுட்டருக்கு நம்ம டிராஃபிக் பாஸ் பண்ணுவோம். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டேட்டா பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கண்ட்ரோல் பிளேனும் டேட்டா பிளேனும் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே டிவைஸ்ல அட்டாச் ஆயிருக்கும். சரியா? இதை ஏன் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இந்த கான்செப்ட் அப்படியே நம்ம வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் போகும்போது ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதனால தான் இந்த கண்ட்ரோல் பிளேன் அண்ட் டேட்டா பிளேன் ஒரே டிவைஸில் இருக்குது அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். சரியா? ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம். ஓஎஸ்பிஎஃப்னா என்ன, ஏஜேபினா என்ன, அது அப்படி நமக்கு தேவையில்லை. நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு டிவைஸில் எனக்கு வந்து கண்ட்ரோல் பிளேன் எங்கே இருக்குது, டேட்டா பிளேன் எங்கே இருக்குது, அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளேன் எங்கே இருக்குது, அண்ட் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுது. சரியா? இப்போ மேனேஜ்மெண்ட் பிளேன் தவிர கண்ட்ரோல் பிளேன் அண்ட் டேட்டா பிளேன் உங்களுக்கு பிசிக்கல் டிவைசஸ்லேயே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு காம்பனன்ட்ஸ். இப்போ அப்படியே வந்து நம்ம சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் போகலாம். ஓகே. ஸோ இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2007 டைம் பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? ஸோ இதை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, யூஎஸ் நினைக்கிறேன். சரியா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட், அவர் பேர் வந்து மார்டின் கேசடோன்னு நினைக்கிறேன். சரியா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர் ஆஃப் சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் அப்படின்ற கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்தா வந்து பார்த்தீங்கன்னா அதை டெவலப் பண்றவர். சரியா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மார்டின் கேசடோ. இவர் தான் அந்த ஃபவுண்டர் ஆஃப் நிக்கிரா அப்படின்ற ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனியோட ஃபவுண்டர் இவர். சரியா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். பட் இந்த என்எஸ்எக்ஸ் சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் வந்ததுக்கப்புறம் இவரோட ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இவர் தான் இந்த நெக்கிராவோட கோஃபவுண்டர். ஓகேவா? ஏன் நெக்கிரா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நெக்கிராவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2012க்கு அப்புறமா அக்யூர் பண்ணிட்டாங்க. அக்யூர் பண்ணி அதை தான் வந்து என்எஸ்எக்ஸா மாற்றி இவங்க வந்து இப்போ நமக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ இந்த பேசிக்ஸை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 2007ல் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி இதை வந்து டெவலப் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதில் பிரைமரி ஆனவர் இந்த மார்டின் கேசடோ. ஸோ இவங்க மூலமாக தான் அந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் நம்ம அவுட் சைட் வேர்ல்டுக்கு வருது. ஓகேவா? இப்போ நம்ம அந்த ட்ரெடிஷனல் நெட்வொர்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதில் நான் வந்து 3 லேயர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன லேயரு? மேனேஜ்மெண்ட்டு, டேட்டா அண்ட் கண்ட்ரோல் பிளேன். ஸோ இப்போ இதே சேம் ஆர்கிடெக்சர் தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டிஃபைன் ஆர்கிடெக்சருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா டேட்டா பிளேன், கண்ட்ரோல் பிளேன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளேன், கண்ட்ரோல் பிளேன் அண்ட் டேட்டா பிளேன். இது அப்படியே இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. பட் இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பிளேன் அப்படிங்கிறது நம்ம எஸ்எஸ்ஹெச் ஆர் வெப் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக சொன்னேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளேன் அண்ட் டேட்டா பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பர்டிகுலர் டிவைஸ்லேயே இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ
உங்களுக்கு சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பிளேன் தனி, கண்ட்ரோல் பிளேன் தனி, அண்ட் டேட்டா பிளேன் தனி. சரியா? எல்லாமே தனித்தனி காம்பனண்ட். அதாவது இங்க டீகப்ளிங்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க. அதாவது கப்ளிங்னா என்னது? ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது, அதாவது சேர்த்து வைக்கிறது இல்லையா? அதான் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். டீகப்ளிங் அப்படின்னா இந்த இடத்துல இந்த டேட்டா அண்ட் கண்ட்ரோல் பிளேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல இல்ல, ஒரே டிவைஸ்ல இல்லாம கண்ட்ரோல் பிளேன் தனியா ஆக்ட் ஆகும், டேட்டா பிளேன் தனியா ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இந்த ரவுட்டர்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பிசிக்கல் அப்படிதானே பண்ணுவோம். இப்போ பிசிக்கல் ரவுட்டர் அப்படின்னா பிசிக்கல் ரவுட்டருக்குள்ள லாகின் பண்ணி அதுக்குள்ளதான் நம்ம வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரவுட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவலா தனியா இருக்கும், சுவிட்ச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவலா தனியா இருக்கும். இதை கான்ஃபிகரேஷன் பண்றது வேற ஒரு லேயர்ல இருந்து வரும். அதாவது வேற ஒரு லேயர்னா கண்ட்ரோல் பிளேன்ல இருந்து தான் வரும். பட் அது வந்து அந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் டிவைஸ்லயே இருக்காது, அது தனியா இருக்கும். அப்போ தனியா இருக்குன்னா அந்த கண்ட்ரோல் பிளேன் அப்படிங்கிறது என்ன சாஃப்ட்வேர், அது எப்படி வந்து என்எஸ்எக்ஸ்ல வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம்.